நான் இப்போ நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா உங்கள் ஓட்டு யாருக்கா இருக்கும்? விஜய்க்கு தான். ஏன் விஜய்? மாற்றம் தேவை தான். ஒரே வாரத்தில் மாற்றம் இல்லை, ஆளுங்க 2 பேரும் மாறி மாறி திராவிட கட்சி வர்றாங்க, புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு. ஓகே, சரி. இப்போ திராவிட கட்சிகள் 50 வருஷம் ஆண்டிருக்காங்க மாற்றி மாற்றி. அதாவது அவங்களுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு எந்த அளவு யூஸ் ஆகிருக்கு? அவங்க வளர்ச்சி வந்திருக்கு. யங்ஸ்டராக நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ யங்ஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது உதயநிதி கூட இருக்காரு, சீமான் இருக்காரு, விஜய் இருக்காரு. எஸ்பெஷலி விஜய் அப்படின்றது காரணம் இல்லை, இவங்க ஆல்ரெடி திராவிட கட்சியாக மாறி மாறி வந்திருக்காங்க. பெருசாக எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல, கொள்ளையடிச்ச மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் இந்த இவங்க வரட்டும், கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் விஜய் ஜெயிச்சிருவார் அப்படி நம்புறீங்களா? டவுட்டு தான், நம்ம ஒரு தடவை கொடுத்து பார்ப்போம். ஓகே, சரி. என்ன பண்ணால் விஜய் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? இப்போ சொன்னாங்களா, ஒரு கூட்டணி உண்டாயிடுச்சுன்னா வாய்ப்பு இருக்குது, ஒரு அலைன்ஸ் உண்டாயிடுச்சுன்னா இருக்குது. சரி, தாவேகா கூட எந்த கட்சி கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? தாவேகா கூட ஆல்ரெடி பேசிட்டு இருக்காங்க, ஏடிஎம்கேலேருந்து வந்துட்டு மொத்தத்தான் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. ஃப்யூச்சரில் நடக்கும். தாவேகா, சரி. அப்போ தாவேகா அதிமுக தான். அதிமுக வராது, வேறு ஏதோ புது கட்சி வந்தால் இருக்குது. இல்லை, காங்கிரஸ் ஏதாவது பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. வருமானம்னு தெரில, ஏதோ சேர்ந்தா உண்டு, இல்லைன்னா இல்லை.